கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் என்னை தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். அப்பா, அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல அப்பா. ஆமென் அப்பா. இதுவரை எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எந்த வகையிலும் ஆண்டவரை பாத்திரவான்கள் அல்லாதிருந்தும் கிருபையாய் நடத்தி வந்தபடி அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்வில் நீர் பாராட்டினுடைய கிருபை எவ்வளவு பெரிய தேசப்பா. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பதுடைய கிருபை, நாங்கள் அழிந்து போகாதிருப்பதுடைய கிருபை இசப்பா. இம்மட்டும் எங்களுக்கு ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியம், சமாதானம், அமைதி எல்லாவற்றையும் கொடுத்து அப்பா எங்களை கண்மணி போல பாதுகாத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வரப்போற நாட்களில் நீர் அப்படியே நடத்த போற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக ரோமர் 1 அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். ரோமர் 1 அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்களுடைய சிந்தைகளினாலே வீணரானார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவனை அறிந்தும் நாம் அவரை மகிமைப்படுத்தாமலும் அவரை ஸ்தோத்தரியாமலும் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனையில் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத யோசனைகள் வரும் பொழுது நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நம்மளை எங்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்றால் இருளான பாதையில், அதாவது தோல்வியின் பாதையில் நம்மளை கொண்டு போய் விடும். அன்பு பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்று உரைக்கிறது என்னவென்றால், தேவனை அறிந்தும் அவரை என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, அப்படி அவரை நாம் ஸ்தோத்தரித்து அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது என்ன செய்கிறார் என்றால், நம்மளை செம்மையான பாதையிலே, வெளிச்சத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சிந்தனைகளிலே நல்ல எண்ணங்கள், ஞானமுள்ள அறிவை கர்த்தர் கொடுத்து நம்மளை செவையான பாதையிலே நம்மளை நடத்துவார். அன்பு பிள்ளைகளே, என்னை ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் சொன்னபடி நாம் ஸ்தோத்திரங்களையும் அவருக்கு மகிமைகளையும் செலுத்தும் பொழுது நம்முடைய சிந்தனையிலே ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அதன் பாதையில் நாம் பிரயாணிக்கும் பொழுது அந்த பாதையில் எந்தவித தோல்வியோ, எந்தவித கலக்கமோ, எந்தவித பயமோ இல்லாமல் அந்த பாதையில் நம்மளால் பயணிக்க முடியும். அன்பு பிள்ளைகளே, தேவன் யார் என்பதை நாம் அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனையில் தேவையில்லாத எண்ணங்கள் உட்கொண்டு நம்மளை தவறான பாதையில நம்மளை நடத்திவிடும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் என்று உரைக்கிறது என்னவென்றால், நம்முடைய சிந்தனையில் தெளிவும் ஞானமும் வெளிச்சமும் காணப்பட வேண்டும் என்றால், நாம் செவையான பாதையில் நடத்தப்பட வேண்டும் என்றால், நாம் தேவன் யார் என்று நாம் அறிந்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நாம் ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய பாதையை செவ்வைப்படுத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருந்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவன் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.